தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க திமுக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலிலும் கோவை மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி சாய்பாபா காலனி பகுதியில் ஹிந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் எம்எல்ஏ உரையாற்றினார். கழக மாநில செய்தி தொடர்பு துணை செயலாளர் பொள்ளாச்சி சித்திக், இளம் பேச்சாளர் கவிஸ்ரீ ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக நிர்வாகிகள் அனைவரும் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இதுதான் ஒரே இலக்கு ஆகிய உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தனபால் தலைமையில் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கோவை அருண் வரவேற்புரையில், கோவை சாய்பாபா காலனி பகுதி திமுக செயலாளர் KM ரவி, 45வது வட்டக்கழக செயலாளர் கண்ணன், மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் KP திருமலை ராஜா, லாரா பிரேம்தேவ், மணிகண்டன், CMS மசூது ஆகியோர் முன்னிலையில் துரை பிரவீன்குமார் நன்றி உரையில் நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் MP, மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ், தளபதி இளங்கோ, பொருளாளர் SMP முருகன், தலைமை கழக நிர்வாகிகள் தமிழ்மறை, LPF தமிழ்ச்செல்வன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகுமார், இளைஞரணி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.